நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முடியவே முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு, உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா அடிபணியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய மூக்கை உடச்சு விட்டுருக்காங்க இந்தியா. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேலே ட்ரம்ப் அவர்கள் 50% வரியை விதிச்சிருக்காரு இல்லையா. அவர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்குது, ரஷ்யாவுக்கு மறைமுகமாக இந்தியா உதவி செய்யுது, அதனால் நாங்கள் வரியை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இதெல்லாம் காரணமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு நண்பர்களே. அதாவது ட்ரம்ப் அவர்களை மோடி அவர்கள் கடுமையாக திட்டியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்தியா மேலே இவ்வளோ பெரிய வரியை போட்டிருக்கிறார் அப்படின்னும், அப்படி ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இடையே என்ன வாக்குவாதம் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 போர் விமானங்களை போட்டு தள்ளியிருக்காங்க இந்தியா. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவல் இந்திய தரப்பினர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம், நம்முடைய இராணுவத்தினர் 2 பேரை நம்ம இழந்திருக்கிறோம். பயங்கரவாதிகள் சண்டையில் நம்ம 2 இராணுவத்தினர் இழந்திருக்கிறோம். இதை பற்றி அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம். அமெரிக்கா நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை விதிச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனால அமெரிக்காவுக்கான நம்முடைய ஏற்றுமதி சரியும் நிலையில இருக்கு. இதை நம்முடைய நாடு கடுமையாக கண்டிச்சிருக்கும் நிலையில தான் வர்த்தகம் சார்ந்த மிரட்டல்ல யாருக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நம்முடைய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறாரு. ட்ரம்ப்புடைய இந்த வரி விதிப்பை நம்முடைய நாடு கடுமையாக கண்டிச்சுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்கும் 140 கோடி மக்களுடைய நலன் மற்றும் தேச நலனை பொறுத்து வர்த்தகங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் டெல்லியில பிசினஸ் டுடே இந்தியா அப்படிங்கிற உச்சி மாநாடு நடந்துச்சு. இதுல மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் பங்கேற்று வந்தாரு. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தையில பியூஷ் கோயல் தான் நடத்திட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் இப்போது நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை அமெரிக்கா விதிச்சிருப்பது மற்றும் உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் பத்தி பியூஷ் கோயலிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய நாடு யாருக்கும் எதுக்கும் அடிபணியாது, நம் நாட்டுடைய பொருளாதாரம் மிக வலிமையாக இருக்கு, தன்னம்பிக்கையுடன் பொருளாதாரம் முன்னேறிட்டு வருது, வருஷந்தோறும் 6.5% அப்படிங்கிற அளவுல பொருளாதாரம் வளர்ந்துட்டு வருது. இந்த வளர்ச்சியை அதிகப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. கடந்த ஆண்டை விட இந்தியா இந்த ஆண்டு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்யும், வர்த்தக தடைகளை சமாளிக்கிறதுக்கு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மேலும் வர்த்தக தடைகளை எதிர்கொண்டால் அதை சமாளிக்க ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. வெறும் வரி சலுகைகள் மட்டும் இல்லாம சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தங்களும் இருக்கு. 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் மற்றும் உலகில் வேகமாக வளர்ந்துட்டு வரும் பெரிய பொருளாதார நாடாக நாம இருக்கிறோம். நம்ம கிட்ட ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் மற்ற நாடுகளிடம் வயதான மக்கள் இருக்காங்க. மேலும் EFTA அப்படின்னு சொல்லப்படுகிற யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டிருக்காங்க. அந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து, லீக்டென்ஸ்டீன், நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் தான் இந்த EFTA அசோசியேஷன்ல இருக்காங்க. மேலும் இதன் மூலமாக 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகளும் மொத்தம் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 1 முதல் EFTA ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர இருக்கு அப்படின்னும் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம் நாட்டுடைய பொருளாதாரம் குறித்து எதிர்கட்சி தலைவரின், அதாவது ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவர் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்துருச்சு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இல்லையா, அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை கேட்கறதுக்கு வெட்கக்கேடாக இருக்கு அப்படின்னும் பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ராகுல் காந்தி அவர்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, உலகுக்கு வழிகாட்டும் இந்தியா குறித்த ராகுல் காந்தியுடைய கருத்தை இந்த நாடு ஒருபோதும் மன்னிக்காது. நம்முடைய நாட்டில் கரன்சி, அந்நிய செலாவணி கையிருப்பு, பங்கு சந்தைகளுடைய நிலவரங்கள் ரொம்பவுமே நல்லா இருக்கு. பிற வளர்ந்தோறும் நாடுகளுடைய பொருளாதாரத்தை நாம ஒப்பிடும்போது நம்முடைய நாட்டில் பணவீக்கம் ரொம்பவுமே குறைவாக இருக்கு. இதனால உலகமே நம்மளை வேகமாக வளர்ந்துட்டு வரும் பெரிய பொருளாதார நாடாக அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னும் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக அமெரிக்காவுடைய வரி மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து 2வது செய்தியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு 50% வரியை போட்டிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஜூன் 17 பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் போன்ல பேசியிருக்காங்க.
அந்த ஃபோன் காலில் வந்து அப்போது ட்ரம்ப் அவர்களை மோடி அவர்கள் எதிர்த்து பேசினார் அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அப்படி அந்த ஃபோன் காலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் நாம் இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் பேசினாங்க இல்லையா ஃபோனில். அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடந்த சமயம். இதனால கனடா சென்றிருந்த ட்ரம்ப் அவர்கள் G7 மாநாட்டில் பாதியிலேயே நாடு திரும்பினாரு. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து G7 மாநாட்டுக்கு செல்றதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் கனடாவில இருந்து அமெரிக்கா போனாரு. இதனால ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இடையே நடக்க இருந்த சந்திப்பு வந்து நடக்கல. இதனை எடுத்து ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாருன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாரு. பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்புக்கும் இடையே கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்போது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் அப்படின்னு சொல்லி வரும் ட்ரம்ப் அவர்களுடைய கூற்றை பிரதமர் மோடி அவர்கள் நிராகரிச்சிருக்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுடைய பங்கு இல்லை, பொதுவாக எங்களுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனையில மற்ற நாடுகளை தலையிட வைப்பதில்லை, இதனால உங்களுடைய கூற்றை வந்து எங்களால் ஏற்க முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 18ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீரை வரவழைச்சு அவருக்கு லஞ்ச் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. இதனால பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்கா வரவழைச்சு அசீம் முனீரையும் மோடி அவர்களையும் சந்திக்க வைக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாரு. இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக சொல்லல, இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை மனசுல வச்சுட்டு தான் மோடி அவர்களை அமெரிக்கா வந்து செல்லும்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய திட்டத்தை உணர்ந்து அமெரிக்காவுக்கு வர முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே மறுத்திருக்கிறாரு. இது ட்ரம்ப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால கோபமான ட்ரம்ப் இந்தியாவை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. இதற்கு அவர் எடுத்த ஆயுதம் தான் வரியை எப்படி இந்தியாவுக்கு விதிக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு வந்த நிலையில தான் ரஷ்யா மீதான அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை பயன்படுத்தி வரியை விதிக்க திட்டம் போட்டிருக்கிறாரு. இதனால ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சங்கடத்துல தள்ளினாரு. இந்தியா மறுக்கும் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். இதை பயன்படுத்தி நம்முடைய நாட்டுக்கு வரி விதிக்க திட்டமிட்டாரு. அதன்படியே தான் ட்ரம்ப் அவர்கள் செயல்பட்டு இந்தியாவுக்கு 50% வரியை போட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா, அப்போ பாகிஸ்தானுடைய 6 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தளபதி AP சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவுடைய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு மிக முக்கிய கேடயமாக பாதுகாப்புக்கு விளங்கியதாகவும் விமானப்படை தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுடைய 5 போர் விமானங்கள் மற்றும் மற்றொரு மிகப்பெரிய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தளபதி AP சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அப்பதான் இந்த தகவல் வந்து விமானப்படை தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய குல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பாக ஸ்ரீநகரை தளமாக கொண்டு செயல்படும் ராணுவத்துடைய ஒரு பிரிவான சினார் கார்ப்ஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, தேசத்திற்கான கடமையில் ஈடுபட்ட துணிச்சல் மிகு வீரர்களான பிரித்பால் சிங், ஷெஃப் ஹர்மிந்தர் சிங் ஆகியோர் உச்ச தியாகத்தை புரிஞ்சிருக்காங்க. அவர்களுடைய தியாகத்தை ராணுவம் மதிக்குது. அவர்களுடைய தைரியமும் அர்ப்பணிப்பும் என்றென்றும் எங்களுக்கு ஊக்கமளிக்கும். இந்திய ராணுவம் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டு துயரத்தில் இருக்கும் குடும்பங்கள் கூட ராணுவம் வந்து ஒற்றுமையோடு நீக்குது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீருடைய குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் கூட இரவு முழுவதும் நடந்த துப்பாக்கி சண்டையில தான் இந்த 2 வீரர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. பலர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கடந்த 9 நாட்களாக பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே சண்டை நடைபெற்றுட்டு வருது. இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, CRPF மற்றும் சிறப்பு நடவடிக்கை குழு ஆகிய படைகள் இணைஞ்சு இந்த நடவடிக்கை வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி குல்காம் மாவட்டத்துடைய அகல் பகுதியில் நடந்த துப்பாக்கி சண்டையில பாதுகாப்பு படையினர் ஒரு பயங்கரவாதி வந்து சுட்டுக் கொண்டாங்க. மேலும் ஜூலை 30 அன்னைக்கு பூஞ்ச் பகுதியில் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு வழியாக ஊடுருவ முயற்சி செஞ்ச 2 பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் எதிர்பாராத விதமாக பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல நம்முடைய ராணுவத்தினர் 2 பேர் மேல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதில் அவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த 2 ராணுவ வீரர்களுக்கும் நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. இவர்களால தான் நாம இங்க நிம்மதியா இருக்கோம். அதனால அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட்டை வைத்துக் கொள்ளலாம். இன்னும் நமக்காக எல்லையில பாடுபட்டு இருக்கும் அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் அண்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம் நண்பர்களே. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.